இளமையில் முதுமையை தவிர்க்க தலைப்பே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா முதல்ல இருந்த தலைமுறையெல்லாம் உணவு முறை, வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், வாழும் முறை அது வேறு மாதிரி இருந்தது. அதனாலே அவங்களுக்கு ஆயுள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, நோய்களும் ரொம்ப குறைந்து காணப்பட்டது. வயதான கூட இளமையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இப்போ கால சூழ்நிலை மாறி கணிப்புற காலத்துலேருந்து எல்லாமே மாற்றங்கள் நிறைய நாகரிக வாழ்க்கையில் ஆனதால் இளமை பார்த்தீங்கன்னா 18, 20, 24 இந்த மாதிரி வயதுகள் பார்த்து வரும்பொழுது கூட முதுமைத்தன்மை அதிகமாக பலருக்கு தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடியது. அந்த முதுமைத்தன்மையால் ஒரு 50 வயது வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப முதுமையானது போல் இருக்கின்றது. அதனால் இளமையில் முதுமை தவிர்க்க வேண்டும்னா முதல்ல தினசரி வாழ்க்கையோடு முதுகு எலும்புகள் உறுதி பெறக்கூடிய சில ஆசனங்களை பயிற்சி பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆசனங்கள் செய்யும்போது முதுகு எலும்பில் இருக்கக்கூடிய அந்த அடுக்கு இணைப்புகளில் கொழுப்பு சக்தி அது போன்ற நரம்புகள் இவை எல்லாமே நன்கு தூண்டப்பட்டு இளமையோடு இருக்க வழி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்கங்களில் அதிக அளவில் மேலை நாட்டு உணவு பழக்கத்தை பயன்படுத்தி அதன் மூலயமாக ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் உடம்புக்குள்ளே சில மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன் வாயிலாக சீக்கிரமே முதுமை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முதுமையோடு இருக்கிறதுல இயற்கை காய்கறி, கிழங்கு வகைகள், அதே போன்று உண்ணா நோன்பு இருப்பது, உடற்பயிற்சிகளை செய்வது, நல்ல காற்றோட்டமான நல்ல சுவாசத்தை அதிக அளவில் உடலுக்கு அனுப்புவது, நல்ல நேரத்தில் மாலையில் இரவில் தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கங்கள், இந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையும் மாற்றிக்கொண்டு உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கொண்டு உடலுக்கு சில பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டு வந்தால் இளமையில் முதுமை அடையாமல் என்றும் இளமையோடு சேர்ந்து வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும். இதற்கு சிறப்பாக உதவக்கூடியது இந்த ஆசனம். இந்த ஆசனத்தின் பெயர் பட்சி மோத்தானாசனம் சொல்லக்கூடியது. அதான் முகம் மூட்டு தொட்டாசனம் பெயர் இருக்குது. இந்த முகம் மூட்டு தொட்டாசனம் செய்யும்போது முள்ளந்தண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க எல்லா எலும்புகளுமே நன்கு தூண்டப்பட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்தி மையங்கள்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த 6 விதமான எனர்ஜிக் பாயிண்ட் இருக்குது. அதை தூண்டி விடுறதால இளமைத்தன்மையை அதிகமாக்கி சுறுசுறுப்பை உண்டாக்கும். இந்த முதுகெலும்புக்கு நல்ல சக்தி தரக்கூடியதும் அதே நேரத்தில் இளமையில் முதுமை தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆசனம். இப்போ செய்ய போகிறா இருப்பாங்க. 2 கால்களையும் முன்னோக்கி நீட்டுறோம், 2 பாதங்கள் நேராக வைக்கணும், லேசான மூச்சு இழுத்துக்கொண்டு மேல் நோக்கி தூக்கணும். மறுபடியும் லேசாக மூச்சை விட்டுக்கிட்டு அதாவது காலுடைய பாதங்களை தொட முயற்சி பண்ணோம். சிலரோட உடம்பு இறுக்கமாக இருக்கும் அல்லது வயிறு சார்ந்த தசைகள் அதிகமாக இருந்தால் கூட சிரமமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யும் பொழுது அந்த வயிறு சார்ந்த பகுதியும் முதுகெலும்புகள் இருக்கின்ற இணைப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மறுபடியும் மூச்சை இழுத்துக்கொண்டு மேல் நோக்கி வருகிறோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு, இடுப்பெலும்பு, கழுத்தெலும்புல நேர்கோட்டில் இருக்குது. மறுபடியும் மூச்சை விட்டுட்டு மெதுவாக வந்துடும். ஆசன பயிற்சிகள், உடற்பயிற்சிகளுக்கு பல மாற்றங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஆசன பயிற்சியில் முள்ளம் தண்டை சிறப்பாக இயக்கக்கூடியது இந்த பட்சிமோத்தானாசனம். இந்த சயின்டிஃபிக்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானபூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த முள்ளந்தடை சரியான அளவில் இயக்கக்கூடிய இந்த பயிற்சியை மறுபடியும் ஒரு வாட்டி செய்கிறோம். மூச்சை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி போகிறோம். கைகள் கீழிருந்து மேல் போகிற வரைக்கும் மூச்சை எடுத்துக்கிட்டே போகணும். மூச்சை விட்டுக்கொண்டு மெதுவாக வரோம். நல்ல உடம்பு நெகிழ்வுத்தன்மையோடு இருந்த கால் விரலை பிடித்துக்கொள்கிறோம். மறுபடியும் மூச்சு காற்றை மெதுவாக விட்டுக்கொண்டு முடிந்த அளவு வயிறு, இடுப்பெலும்பு சரியான அளவு போகணும். இது எடுத்த உடனே இந்த நிலைக்கு நம்ம போக முடியாது. படிப்படியாக பயிற்சி செய்து இறுதி நிலைக்கு வரும்போது இந்த முழுமையான நிலைக்கு வரும். இது முள்ளந்தண்டுக்கு சரியான அதாவது இளமையில் முதுமையை தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பட்சி மோத்தானாசனம். மீண்டும் மூச்சு இழுத்துக்கொண்டே வருகிறோம். இது முழுமையாக அந்த முதுகெலும்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இணைப்புகளுக்குமே நல்லா தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆற்றலை தருகிறது. மீண்டும் ஒரு முறை பின்னோக்கி செய்கிறோம். முள்ளந்தனுடைய நேரிய நிலை பார்த்தீங்கன்னா நேராக வைக்கிறோம். 19 அங்குலம் இருக்குது. இது இந்த பட்சி மோத்தானாசனம் இளமையில் முதுமையை தரக்கூடிய ஆசனம் செய்யும் பொழுது முள்ளந்தண்டு சாதாரண நிலையிலேருந்து மிக சரியான அளவில் நெகிழ்வுத்தன்மையோடு அதிக அளவில் உயருது. மீண்டும் மூச்சை எடுத்துக்கொண்டு மெதுவாக கையில் தூக்குறோம். மூச்சை விட்டுக்கொண்டு கீழ் நோக்கி குனிகிறோம். இப்போது 19 அங்குலத்திலிருந்து மேல் நோக்கி 24 அங்குலம், கிட்டத்தட்ட 5 அங்குலம் பார்த்தீங்கன்னா பட்சி மோத்தாசனத்தில் முதுகெலும்பு நீட்டப்பட்டிருக்கிறது.
அப்போ இந்த முதுகெலும்பு நீட்டப்படுறதால அதன் இடைவெளியில் இருக்கிற கொழுப்பு சக்தியில் கரைக்கப்படுகிறது. அந்த முதுகெலும்புக்குள்ளே போகக்கூடிய நரம்புகள் நல்ல நிலையில் தூண்டப்பட்டு நெகிழ்வுத்தன்மையோட 5 அங்குலங்கள் மேல் நோக்கி உயர்ந்திருக்கின்றன. மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே வருகிறோம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதுகெலும்பு 19 அங்குலத்துக்கு வந்திருக்கிறது. மறுபடியும் மூச்சை விட்டுக்கொண்டே போகிறோம். சாதாரணமாக 19 அங்குலம் இருக்கக்கூடிய முதுகெலும்பு நேரிய நிலையில் இந்த பச்சிமோத்தாசனம் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்பொழுது அதனுடைய நிலையிலிருந்து 5 அங்குலங்கள் நன்றாக நீட்டப்பட்டு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்தி அதற்குள் இருக்கிற நரம்புகளை தூண்டுகிறது. இதுபோன்று முதுகெலும்பில் வரக்கூடிய நோய்களை கூட தவிர்க்கலாம். மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே மேல் நோக்கி வருகிறோம். 19 அங்குலம். மீண்டும் ஓய்வு நிலைக்கு நேராக பச்சிமோத்தாசனம் என்ற இந்த ஆசனம் முக்கியமாக முள்ளந்தண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய எலும்பு அடுக்குகள் இருக்கக்கூடிய இணைப்புகள் எல்லாம் நன்கு தூண்டிவிடப்பட்டு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய எலும்பு கூட இந்த ஆசனத்தின் வாயிலாக தூண்டி விடப்படும் போது ஏறக்குறைய 5 அங்குலங்கள் நீட்டப்படுகிறது. இது தொடர்ந்து பயிற்சி இல்லாமல் இருக்கிறவங்க முதல்ல அதே அளவில் தான் குனியும் பொழுது இருக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ண 1 அங்குலம் 2 அங்குலம் 3 அங்குலம் அப்படியே முழுமையான நிலைக்கு வரலாம். இந்த பயிற்சி செய்துகிட்டே வரும்போது இளமை உண்டாக்கக்கூடியது முள்ளம் தண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு தான். அதனால் நேரிய நடைன்னு சொல்லக்கூடிய அதனால் இந்த பயிற்சி செய்கிறது தொடர்ந்து செய்தால் தான் அந்த நிலையை அடைய முடியும். அதனால் பயிற்சி முடியாதவங்க கால்களை நீட்டி விட்டு ஆரம்ப நிலையில் பயிற்சி செய்யும் பொழுது 2 கையிலும் லேசாக தூக்குங்க. மறுபடியும் லேசாக குனிந்து கால் பார்த்து தொட முயற்சி செய்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிவயிறு கொஞ்சம் வளைக்கப்படும், முதுகெலும்பு லேசாக வளைக்கப்படும். இந்த நிலையில் வரும்போது கால்களுக்கும் கைகளுக்கும் இடைவெளி அதிக அளவில் இருக்கும். தினசரி வாழ்க்கையில் இந்த ஆசனத்தை கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் நெகிழ்வுத்தன்மை அதிகமாகிட்டே வரும். கடைசியாக கால் பாதங்களை பிடித்து இறுதியான முழுநிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு 10 வினாடிகள் இருக்கலாம், அல்லது உடலுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி முறையில் எண்ணிக்கையும் நேரத்தையும் அதிகமாக்கலாம். மீண்டும் மூச்சு எடுத்துக்கொண்டே மேல் நோக்கி வருகிறோம். மீண்டும் மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கும். ஸோ இளமையில் முதுமை நோய் வராமல் முதுமையை தவிர்க்க வேண்டுமானால் இந்த பச்சிமோத்தாசன நிலையில் தினசரி முயற்சி செய்யுங்க. இந்த பச்சிமோத்தாசனம் வெறும் இளமையை மட்டும் இல்லை, முதுகு சார்ந்த நோய்கள் அது மாதிரி கழுத்தெலும்பு சார்ந்த எலும்பு தேய்மான் நோய்கள் வராமல் காப்பாற்றும். இந்த ஆசனத்தை நீங்கள் பச்சிமோத்தாசனம் தினசரி வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள். என்றும் இளமையோடு வாழ்க்கையில் சாதிங்க.